Okay guys, start. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து we are going to see Docker based deployments. ஒரே நிமிஷம், AWS எங்கே போச்சு? டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் போட்டிருந்தோம் கரெக்டாக. இந்த லிஸ்ட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கண்டுபிடிக்க முடியல. வாங்கியிருக்கேன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு 2 minutes மட்டும் பார்த்து ஐ வில் ரீகேப் இட். ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க கோட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று HTML CSS JavaScript கோட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியாக்ட் கோடு இருக்குது ஃப்ரண்ட் எண்டில், அண்ட் பேக் எண்ட் வந்து நோட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கோடு இருக்குது. கரெக்டாக இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்க அப்ளிகேஷன்ஸ். கரெக்டாக இதில் வந்து நம்மகிட்ட போர்ட்ஃபோலியோ சைட் இருக்கும், ஃபுட் ஸ்டோர் வெப்சைட்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வி ஹேவ் அவர் இ-காமர்ஸ் ஒரு லைக் வேரியஸ் பேட்சஸ்லேருந்து வரீங்க. ஸோ மேபி சில பேர்ட்ட இ-காமர்ஸ் இருக்கும், சில பேர்ட்ட ஃபுட் ஸ்டோர் இருக்கும். கரெக்டாக வெப் அப்ளிகேஷனாக லைக் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பேக் அண்ட் கோடு உங்கள்கிட்ட இருக்கும். கரெக்டாக இதுதான் வந்து உங்கள்கிட்ட இருக்க கோட்ஸ். ஸோ இதை நம்ம முன்னாடி எப்படி டிப்ளாய் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளாய்மெண்ட்ஸில் 2 ways இருக்கும். ஒன்று சர்வர்லெஸ், சர்வர் பேஸ்ட். சர்வர்லெஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் அதான் இந்த ஸ்டாட்டிக் சைட்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோ சைட்டையும் ஃபுட் ஸ்டோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், கிட்டப் பேஜஸ் அண்ட் ஃபயர் பேஸில் வந்து போட்டுறோம் ஸ்டாட்டிக் சைட் ஹோஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது வெர்சலில் டிப்ளாய் பண்ணோம். அண்ட் பேக் அண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டரை யூஸ் பண்ணோம். கரெக்டாக ஐ ஹவ் ஆல்சோ ஷோட் யூ ரயில்வே அண்ட் அதர் திங்ஸ். பட் ஆனால் இதான் ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்டாக நெட்லிஃபைக்கு பதிலாக வெர்சல் இதான் ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சர்வர் பேஸில் பார்த்தீங்கன்னா வி கேம் இன்டு AWS. AWSல இது எப்படி நான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டே 1ல் சொல்லியிருந்தேன். ரியாக்ட் அப்ளிகேஷன் எப்படி AWS ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு வந்து ஐ ஹவ் ஷோட் யூ ஹவு டு டூ யுவர் பேக் அண்ட் கோட் இன்டு அவர் AWS. கரெக்டாக நேற்றுக்கு வரைக்கும் அண்ட் ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் கவர்ட் இட். ஐ திங்க் உங்களுக்கு பேசிக் லெவலில் என்ன தேவையோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. லைக் பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ், PM tools, I've covered almost everything. ஓகேவா? எலாஸ்டிக் ஐபிஸ், நம்மளுக்கு தேவையான முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. கிளியரா? இன்க்ளூடிங் செக்யூரிட்டி குரூப்ஸ், வாட் இஸ் ரீஜன்ஸ், வாட் இஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் த பேசிக்ஸ் திங்ஸ். நம்மளுக்கு தேவையான கோர் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ டுடே இது வரைக்கும் நம்ம பார்த்தது டாக்கர் இல்லாமல். கரெக்டாக நம்ம டாக்கர்னு ஒரு கான்செப்ட் எடுத்துடல, எதுவுமே கொண்டு வரல. பட் ஸ்டாட்டிக்காக வி வாஸ் டிப்ளாயிங் அவர் அப்ளிகேஷன்ஸ் இன் த சர்வர். டுடே ஐ வில் இன்ட்ரடியூஸ் அ நியூவர் கான்செப்ட் கால் டாக்கர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் இருக்கா, ஸ்டாட்டிக் சைட் இருக்கா. இது நம்ம இன்னும் ஸ்டாட்டிக் சைட்டை நம்ம சர்வரில் டிப்ளாய் பண்ணல. ஐ வில் ஷோ யூ ஆன் த டுமாரோ செஷன். ஐ வில் ஷோ யூ ஹவு டு டிப்ளாய் ஸ்டாட்டிக் சைட்ஸ். ஆர் டுடே ஐ வில் ஷோ யூ ஹவு டு டிப்ளாய் திஸ் HTML CSS JavaScript ஃபைல்ஸ். அதுக்கு நம்மளுக்கு டோட்டலாக சர்வர்னு ஒன்று தேவையில்லை. சர்வர் இல்லாமே வி கேன் டிப்ளாய் திஸ் இன்டு அவர் AWS. ஐ வில் ஷோ யூ. ஓகேவா? ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஷோ யூ லைக் கண்டெய்னரைஸ் பண்ணலாம். கண்டெய்னரைஸ் பண்ணி டாக்கர் கண்டெய்னர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். பட் வில் டூ கண்டெய்னரைசேஷன். டாக்கர் கண்டெய்னர்ஸ் என்ன பண்ண போகிறோம், we are going to deploy it in AWS front end and back end. கிளியரா? இது எப்படி எழுதுறது, வாட் இஸ் டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதை நான் கடைசியில் நம்ம கிளாஸ் முடியும் போது வில் பி ஏபிள் டு கெட் கம்ப்ளீட் கிளியர் ஐடியா ஆஃப் டாக்கர். ஓகே.
we are not going to cover A to Z about Docker or everything about Dockerலாம் இல்லை, பட் we are going to cover என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் நம்ம டாக்கர் தேவை டு பேசிக்கில் ஒரு பேசிக் லெவலில் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ரியாக்டில் இருக்குன்னா கண்டெய்னரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். அதேமாதிரி பேக் அண்ட் இருந்துச்சுன்னா அதேமாதிரி எப்படி ஒரு கண்டெய்னரைஸ் பண்ணுறது ஒரு பேக் அண்ட் கூட அதுக்கான கமெண்ட்ஸ் அண்ட் அதுக்கான திங்ஸ் அதை பற்றி நம்ம டாக்கரில் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேவா? சேம் ஃபார் யுவர் இது பண்ண முடிஞ்சால் உங்களால் நிச்சயமாக ஸ்டாட்டிக் சைட் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனல் டே டுமாரோ we are going to do a CDN based approach. Okay, so CDN based approach with the Cloudflare or basically Cloudflare வேணா, we'll go with CloudFront. Okay, AWS ஓட CloudFront for CDN, Route 53 for routing, and I also show you like எப்படி லாக் வாங்குறது, SSL certification எப்படி போடுறது, I'll show you everything. clear-ஆ? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணலாம் in tomorrow's class. So today we are only going to focus on Docker containers and containerize பண்ணி எப்படி deploy பண்ணுறது on AWSன்றது. ஓகே, சரி. ஓகே கைஸ், ஸோ CDN approach நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. CDN approach will discuss tomorrow. அண்ட் இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா EC2 அண்ட் S3. கரெக்டாக? இதுக்கு எப்படி ஒரு இமேஜ் S3யில் போட்டு எப்படி வந்து இமேஜ் கிட்லேருந்து நீங்கள் பப்ளிக் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி AWSல எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகே இல்லை எல்லாருக்குமே? இது ரெண்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் AWSல. அண்ட் மேக் ஷுர் தட் அவர் DB இஸ் ஆல்ரெடி டிப்ளாய்டு ஆன் neon.db. ஓகே, neon.dbயில் நம்ம ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பேக் அண்ட் வந்து மாங்கோட்ஸில் எழுதிருந்தீங்கன்னா MongoDB Atlas is also a serverless way to create your database. ஸோ MongoDB பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் AWSல ஆர் நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்களோ MongoDB Atlasல you should choose Azure or GCP, அவங்க அந்த க்ளவுடில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸை ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் DB பார்ட் இஸ் ஆல்ரெடி டிப்ளாய்டு. ஸோ ஏன் வந்து நீங்கள் AWSல RDS யூஸ் பண்ணல, ஏன் அங்கே வந்து எனக்கு டிப்ளாய் பண்ண சொல்லித்தரல DB அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிப்ளாய் பண்ணுறது நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, சிம்பிளராக சர்வர்லெஸ்லேயே சொல்லிட்டேன். ஓகே, சரி. ஓகே, வில் டேக் டுடேஸ் ப்ரீரிக்வசிட் என்னதுப்பா அப்படின்னா டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிஃபோர் சீயிங் ஆல் தோஸ் திங்ஸ் நம்மளுக்கு டாக்கர்னால் என்னன்னு சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன், டோன்ட் வரி. பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டாக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்கர் டவுன்லோட். ஸோ டாக்கர் டெஸ்க்டாப்னு ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ டாக்கர் டெஸ்க்டாப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் ஃபார் விண்டோஸு. ஓகே, ஸோ லினக்ஸ்ன்னு இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பாருங்கள் விண்டோஸ்னு ஒன்று இல்லவே இல்லைப்பா, தெரியுதா? ஸோ மேக்குக்கு இருக்குது, லினக்ஸுக்கு இருக்குது. பட் we are not having any விண்டோஸ். பட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா they are only showing 2 options. நல்லா புரிஞ்சுக்கோங்க, this Docker desktop is required to use Docker. பட் ஆனால் டாக்கர் டெஸ்க்டாப் வந்து டேரெக்டாக வந்து they don't support விண்டோஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், லினக்ஸ் வந்து கம்பல்சரி. அப்போ நான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் கிரியேட் யூஸிங் விர்ச்சுவல் பாக்ஸு, இல்லை தனியாக வந்து ஒரு பூட் பண்ணி நீங்கள் தனியாக கூட வச்சுக்கலாம் ஒரு தனி சிஸ்டமே, ஆர் யூ கேன் யூஸ் WSL. ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச் வந்து WSL அப்ரோச். ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி WSL இது எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோ புட் டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆஃப்னு இருக்கும். ஓகேங்களா? இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் விண்டோஸ் சப்சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், தெரியுதா? விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் இட்ஸ் நாட் எனேபிள் ட்ரை டு எனேபிள் இட். தென் கோ செக் ஃபார் யுவர் WSL status. I also put a video in group today how to install WSL in your Windows ன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் யாராவது மேக் வச்சுருக்கீங்களா? மேக் யாரும் வச்சுருக்கீங்களான்னு நினைக்கிறேன். எல்லாருமே விண்டோஸ் தானே? ஓகே, தென் ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு CMD கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ CMD கமாண்ட் ஓப்பன் பண்ணிட்டு just put WSL -status. So you will get something like default distribution Ubuntu and default version 2 அப்படின்னு இருக்கும். This is going to be the command. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த இடத்துல வந்து வெர்ஷன் 1ன்னு காட்டுச்சு வச்சுக்கோங்களேன். if it's showing version 1னா you have to change it to version 2. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். that is the prerequisite for Docker.
ஸோ என்ன பண்ணுங்கன்னா நான் கொடுக்குற இன்னொன்று கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் புட் 2 மேபி நான் 1க்கு செட் பண்ணுறேன் பாருங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பி நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். இப்படி வந்துச்சுன்னா ஷோயிங் லைக் டிஃபால்ட் வெர்ஷன் உபுண்டு அண்ட் 1 அப்படின்னு காட்டுச்சுன்னா யூ ஹவ் டு சேஞ்ச் இட் டு 2ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? எனக்கு இதுவே வரலை அப்படின்னா நீங்கள் போய் என்ன பண்ணணுன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருன்னு இருக்கும். ஸ்டோரில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த சப்சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சப்சிஸ்டம் எனேபிள் பண்ணிவிட்டு கோ டு யுவர் ஸ்டோர், சர்ச் ஃபார் உபுண்டு. உபுண்டு இருக்கா? ஸோ இந்த உபுண்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் நான் மிஸ் பண்ணிவிட்டேன். ஸோ உபுண்டுன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோ செக் திஸ் ஸ்டேட்டஸ், WSL ஸ்டேட்டஸ். அப்போ உபுண்டு வந்துடும். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் நெக்ஸ்ட் ஃபினிஷ்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடும் உபுண்டு. யூ கேன் ஆல்சோ see your உபுண்டு. பார்த்தீங்கன்னா டெர்மினல் தான் வரும், வேறு எதுவும் இல்லை. see you are getting your terminal, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உபுண்டு. அண்ட் யூ ஹவ் டு அப்ளை திஸ் 2 commands. மேக் ஷியூர் இட் இஸ் டிஃபால்ட் வெர்ஷன் 2ல் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, just put all the commands. ஓகே, ஸ்டேட்டஸ் அண்ட் வெர்ஷன் கிளியரா? இப்போ டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்க்கலாம். இதுதான் ப்ரீ ரிக்வசட் ஃபார் செட்டிங் அப் யுவர் WSL. அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்டடில் டவுன்லோட் இட் ஃபார் லினக்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா யூ கேன் டேட் கமாண்ட் இருக்குமே. இங்கே ஃபைல். ஓகேவா? ஸோ அந்த டெபியன் ஃபைலை வந்து நீங்கள் அந்த லொக்கேஷனில் வச்சுட்டு இந்த docker.desktop இருக்கா, docker.desktop.version. இந்த டெபியன் ஃபைல் இருக்கா, இந்த ஃபைல் இருக்கா. ஸோ இந்த ஃபைலை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இங்கே தெரியுதா லினக்ஸ்னு ஒன்று வந்திருக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே. ஸோ உபுண்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் கோ டு யுவர் ரூட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தெரியுதா? பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கோ ஓப்பன் யுவர் உபுண்டு டெர்மினல். ஜஸ்ட் புட் ls. You should be able to see this docker desktop with version debian file இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள். ஜஸ்ட் டூ லைக் sudo apt data. It's going to update your app repository. ஸோ சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இட் ஷுட் பி 64 பிட்டு, 4 GB ரேம் இருக்கணும். ஓகேவா? அண்ட் விண்டோஸ் won't be a problem. ஓகேவா? விண்டோஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஓகேவா? கிளியரா? ஸோ விண்டோஸ் 10 இட்ஸ் ஓகே. விண்டோஸ் 10 இஸ் ஆல்சோ ஓகே தான் நினைக்கிறேன். ஐ வில் செக். 64 பிட்டு தானே கைஸ் உங்களுக்கு? 64 பிட் தானே? 64 பிட் 4 GB ரேம். ஸோ அது பிரச்சனையாக இருக்குது.
ஸோ இது 2 தான் ஓகேங்களா. ஸோ your system should be 64 bit and you should have 4 GB RAM. ஸோ இன்ஸ்டாலரும் இருக்கும். விண்டோஸ் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இன்ஸ்டாலரும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேபி நான் ஏன் உங்களோட சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேபி டோன்ட் டூ இட் இன் திஸ் வே. do try with install. So that would be the best way. Sorry, ரெண்டாவது லிங்க் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜிஓஐ மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது ஈஸியாக இருக்கும் கைஸ். ஸோ டவுன்லோட் ஆகிட்டும் ஒரே நிமிஷம். ஸோ எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணால் கூட ஓகே தான். பட் ஆனால் கிளாஸ் முடிச்சோன்னே இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, சி ஐ இன்ஸ்டால் இட். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. செஸ் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இன்ஸ்டாலேஷனை கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா. பட் ஆனால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ நான் மீதி எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணால் இட் வில் பிகம் வெரி வெரி ஸ்லோ. சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்கில் ஹைப்பர்வைசர் எரர் வரும். யா நான் சொல்கிறேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் டன்னு. ஓகே, இட்ஸ் ஆல் ஓகே. ஸோ இதான் ப்ரீ ரிக்வெஸ்ட். ஸோ டெஸ்க்டாப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீட்டெயில் வீடியோவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, மேபி ஐ ட்ரை டு டேக் எனி டீட்டெயில்டு வீடியோ, இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து ஃபார் விண்டோஸ் அண்ட் மேக்குக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் குரூப்பில். அதை பார்த்து பேசிக்காக ட்ரை டு இன்ஸ்டால் இட். வில் நாட் வேஸ்ட் மச் டைம் ஆன் திஸ் டாக்கர் இன்ஸ்டாலேஷன். பட் கிளியரில் ஸோ இன்ஸ்டாலர் வந்துடும். அதை டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். தட்ஸ் ஆல். யூ ஹவ் டு எனேபிள் யுவர் WSL. தட்ஸ் த ஃபஸ்ட்டு ரிக்வயர்மெண்ட். அவ்வளோதான். நான் இருந்தாலும் ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். மோஸ்ட் ப்ராபப்லி ஐ வில் ஆல்சோ ட்ரை டு ரெக்கார்ட் இட் அண்ட் சென்ட் இட். ஓகே, இன்கேஸ் டைம் இல்லைனா ஐ வில் சென்ட் சம் வீடியோ. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆகும். ஓகே, ஸ்டார்டிங் யுவர் டாக்கர் இன்ஜின் சொல்லி வரும். மோஸ்ட் ப்ராபப்லி நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ வில் ஓப்பன் இட் அகெயின் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ். ஓகே, ஏன்னா அதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் என் சிஸ்டம். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டாக்கர் அண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித் டாக்கர்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேபி ஐ வில் ட்ரை டு கிவ் திஸ் பிளாக் இன் GCR. So Docker basics. Okay, this is going to be a detailed blog on your Docker. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் இந்த டாக்கர் பற்றி உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே வில் பி ஏபிள் டு டூ எவ்ரிதிங் நான் சொல்கிறது. பட் ஆனால் இந்த ஃபுல்லாக வந்து I'm going to give you a overview on Docker using this documentation. ஓகே, ஸோ நான் எழுதின பிளாக் தான் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டாக்கர் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகே, சரி. ஓகே, ஐ வில் டெல் யூ ஸ்டோரி பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் டாக்கர். திஸ் வுட் கிவ் யூ அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, எதுக்கு இந்த டாக்கர் வருது, இந்த டாக்கர்னால் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம். இப்போ வந்து டெல்லியில் வந்து ஒருத்தவங்க டீ போடுறாங்கப்பா, உங்கள் ஃப்ரெண்டு. ஓகேவா, ஃப்ரெண்டு என்ன போடுறாங்க, டீ போடுறாங்க. நீங்கள் இருக்கிற டெல்லி, நீங்கள் வந்து இருக்கிற இடம் சென்னை. Is there any way to
sends tea to Chennai. யாராவது? Is there any way to send this tea to Chennai? Question புரியுதுல எல்லாருக்கும்? Maybe can do online delivery for them. ஓகே, ஸோ கொரியர் போட்டுடலான்றீங்களா? பார்சலா? டீ அதுக்குள்ளே கெட்டு போயிடுவேப்பா டெல்லியிலேருந்து சென்னைக்கு வரதுக்குள்ள. ஆர் மேபி எக்ஸ்பைரி ஆயிடலாம். Maybe புரியல. ஸ்விக்கியில் வந்துட்டு நம்ம இது பண்ணிடலாம்ல, லைக் சென்னை இது கொடுத்து அவங்க அட்ரஸ் கொடுத்து நம்ம. திஸ் இஸ் மேட் ஹோம்மேட் டீ. ஓ, இஸ் ஹோம்மேட். அது கஷ்டம். கஷ்டம் இல்லை. பட் he or she wants you to taste that tea. பட் போகிறதுக்குள்ளே டாக்ஸிக்காக மாறிடும், அவ்வளோதான். கரெக்டாக. பட் தேர் இஸ் அ வே, லைக் they can have a pen and paper. உங்கள் ஃப்ரெண்டு கரெக்டாக he or she, ஸோ அவங்க வந்து எப்படி அந்த டீயை போட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மேபி ஸ்டெப் தானே இருக்கும். மேபி டேக் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே இருக்கும். மேபி 5 to 6 ஸ்டெப்ஸ். எக்ஸாக்டாக அவங்க போட்ட அதே ரெசிப்பியை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற ஸ்டெப்ஸை இவங்க எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணால் will you get this tea or not? எத்தனை பேர் எஸ் சொல்கிறீங்க, எத்தனை பேர் என்ன சொல்கிறீங்க? எஸ். எஸ்ல ஈ வில் ஆல்சோ பி ஏபிள் டு லைக் நீங்கள் உங்களாலேயும் வந்து ஃப்ரெண்டு போட்ட அதே டீயை வந்து உங்களால் வந்து இங்கேயும் வந்து டேஸ்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் திங். ஸோ இதே ஸ்டோரியை இமேஜின் பண்ணுங்கள். யூ ஆர் பில்டிங் ஏ சாஃப்ட்வேர், ஓகேவா? ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, ஓகேவா? ஃப்ரண்ட் ஹேண்டோ பேக் ஹேண்டோ ஏதோ ஒரு கோடு வந்து பண்ணுறீங்க, ஓகே? வில் டேக் தேர் மைட் பி டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸஸ். ஸோ உடனே டெவலப் பண்ணி உடனே லைவ் போயிடுவாங்கன்னா இல்லை, கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் வந்து டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? டெவலப்மெண்ட் வந்து எங்கே போகும்? த கோட் வில் கோ டு டெஸ்டர். டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? டெஸ்டரால் டிப்ளாய் பண்ண முடியுமா? டிப்ளாய் பண்ண முடியாது. they will give the code to operations. ஸோ ஆப்ரேஷன்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? சர்வர்லலாம் போயிட்டு கோடை இன்ஸ்டால் பண்ணி லைவ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ டீமுக்கு வந்து நீங்கள் கோடை வந்து ஷேர் பண்ணணும், ஃப்ரம் டெவலப்மெண்ட் டு ஆப்ரேஷன்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் வந்து ஒரு கோட் பண்ணியிருக்கீங்கப்பா, நோடு, மேபி நோடு கூட வேணாம், மேபி டேக் அ ஜாவா கோட், ஓகேவா? நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாவா 8 வந்து கோட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? இந்த கோடை டெவலப் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க, டெவலப் பண்ணிட்டீங்க, நீங்கள் கம்ப்ளீட் கோடை வந்து கொடுத்துட்டீங்க. இது வந்து டெஸ்டருக்கு அனுப்புகிறீங்க. இது என்ன மோடில் ஃபஸ்ட்டு அனுப்புவீங்க? ஜஸ்ட் டு இமேஜின், என்ன மோடில் சென்ட் பண்ணுவீங்க டெஸ்டருக்கு? மேபி இன் அ பென் ட்ரைவ் ஆர் சிடி ஆர் கிட்டப், கரெக்டாக? யூல் யூஸ் எனி way to transfer your code from டெவலப்மெண்ட்டோட கம்ப்யூட்டரில், டெவலப்பரோட கம்ப்யூட்டர்லேருந்து டெஸ்டருக்கு சென்ட் பண்ணுவீங்க. வாட் இஸ் த பேசிக் ரிக்குவயர்மெண்ட் required for the tester to run this Java 8 code? He has to have Java with the version 8, கரெக்டாக? டெஸ்டர் கொஞ்சம் பாவமானவருப்பா, இல்லை கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒஸ்டான டெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா he doesn't have that hardware requirement. இல்லை அவர்கிட்ட ஹார்ட்வேர்லாம் இருக்குது, சிஸ்டம்லாம் இருக்குது. லைக் அவர் வந்து ஜாவா 7 இன்ஸ்டால் பண்ணிட்டார், மேபி ஜஸ்ட் ஹாவ் அ இமேஜினேஷன் லைக் தட், ஓகே? And this bad time, this Java 8 code won't run in Java 7, okay? So tester is working for this bug to fix for 3 days, okay? This is a big organization setup, okay? So he is working and he is trying to fix that ennapa appdin solli he was not even able to start the application for 3 days, and he is again raising a Jira ticket or something like them to back to the developer. He is telling that நீ கோடே ஒழுங்காக பண்ணல, முதல்ல ஒழுங்காக கோட் பண்ணி அனுப்பிச்சு வை, நீ கோட் பண்ணதை ஸ்டார்ட் கூட பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அண்ட் டெவலப்பர் இஸ் கெட்டிங் ஸோ ஆங்க்ரி. நான் கோட் பண்ணேன், என் கோட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறியா? என் சிஸ்டத்தில் எல்லாமே ஒர்க் ஆகுது, அது எப்படி உன் சிஸ்டத்தில் ஒர்க் ஆகாமல் இருக்கும்?
அப்படின்னு சொல்லிட்டு இஸ் அகெயின் டெல்லிங் இட்ஸ் யுவர் மிஸ்டேக், நீங்கள் தான் வந்து கோடை ஒழுங்காக ரன் பண்ணணும் அப்படின்னு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 5 நாள் போயிடுச்சு. ஓகே, 5 days இஸ் ஓவர். வீக்கெண்ட் போயிட்டாங்க. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே திரும்பி வராங்க. 2 பேருக்கும் சண்டை. சரியா? ஓகேவா? 2 பேரும் வந்து உட்காந்து என்ன தான் ஆகுது நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு டெவலப்பர் இஸ் கம்மிங் டு த டெஸ்டர் சிஸ்டம் அண்ட் ஈ சீயிங் தட் இந்த டெஸ்டரு ஜாவா 7 வச்சு கோடை ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அண்ட் டெவலப்பர் கழுவி ஊற்றுறாரு. நான் இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் வந்து ஜாவா 8, ஜாவாவை அப்டேட் பண்ணுங்கள், அப்போ தான் கோட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் not only tester is doing this. Again, this code should go from tester to operation. And operation should again, if any other version is coming, same this process should go. கரெக்டாக? இப்போ இந்த மாதிரி வேர்ஷனல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ப்பா? ஸோ இப்போ இது வந்து ஜாவாக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணது வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன். ஒரு ரியாக்ட் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறது பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னது? இன்சைட் யுவர் கம்ப்யூட்டர் npm நோட். கரெக்டாக? 2 இதுதான் நம்ம சர்வரில் இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்டாக? நோட் அண்ட் npm. इसके npm கூடயே வந்துடும். ஓகே, பட் ஆனால் நோட் பேசிக்காக நோட் அண்ட் npm. இன் கேஸ் திஸ் டெஸ்டர் இஸ் நாட் ஹேவிங் திஸ் நோட் ஆர் npmனா வாட் வில் பி த எரர் கம்மிங்? கோடை ரன் பண்ண முடியுமா? இட் மே பி யுவர் பேக் அண்ட் கோட் ஆர் இட் மே பி யுவர் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் கோட். ரன் பண்ண முடியுமா? முடியாது. நோல. ஸோ திஸ் திங்ஸ் கம் லைக் திஸ் வில் கிராஜுவலி இன்கேஸ் இது வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக சொல்கிறேன். இன்கேஸ் ஹார்ட்வேர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் டெஸ்டரோட சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இஸ் நாட் அப் டு யுவர் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாமே. டெஸ்டர் இஸ் கெட்டிங் பேட் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் இஸ் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் அப்படின்னா தட் ஷுட் ஆல்சோ அஃபெக்ட். கரெக்டாக? இஸ் நாட் ஹேவிங் எக்ஸாக்ட் கோர். மேபி நீங்கள் ஜாவாவில் மல்டி கோரிங் வந்து இது பண்ணியிருக்கீங்க, ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஓகே, பட் இஸ் கெட்டிங் பேட் ரிசல்ட்ஸ் டியூ டு இஸ் கோர்ஸ். ஸோ இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஹார்ட்வேர் ரிலேட்டடாகவும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பட் லைக் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தே ரிக்வயர்ட் டெஃபினட் சொல்யூஷன். கரெக்டாக? ஸோ டெவலப்பரோட கோடு என்ன இருக்கோ, அவங்க சிஸ்டத்தில் என்ன இருக்கோ எக்ஸாக்டாக 100% ஒரு பார்சலில் வந்து டேப் சுற்றி அனுப்பிச்ச மாதிரி டெஸ்டருக்கு போய் சேர்ந்துடணும்ப்பா அந்த பார்சல். கரெக்டாக? மேபி லைக் அ டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி சாப்பாடோ இல்லைனா லைக் யூ புட் சம் ஃபுட் அண்ட் டேக் இட்டில் பேக்கெட் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தானே ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபுட் இருக்கும். கரெக்டு தானே? மேபி யூ டேக் சம் ஸ்நாக்ஸ். அந்த மாதிரி வந்து டெவலப்பர் சிஸ்டத்துக்குள்ளே இருக்க கோடு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு லைக் லாக் பண்ணி டெஸ்டருக்கு அனுப்பணும். டெஸ்டர் அதை ஓப்பன் பண்ணாருன்னா அதே நீங்கள் என்ன அனுப்பிச்சிங்களோ அந்த கோடு தான் இருக்கும். கரெக்டாக? அண்ட் சேம் ஃபார் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா தட் இஸ் வேர் திஸ் டாக்கர் கம்ஸ் இன் டு ப்ளே. ஓகேவா? இப்போ தான் வந்து டாக்கரோட சீன் வந்து. ஓகே, அப்போ தான் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாக்கரை வந்து இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்னா இதோட ஃப்ளோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 ஃப்ளோப்பா. ஸோ வந்து ஒரு டாக்கர் ஃபைலு. ஸோ மேபி ஐல் டேக் த இமேஜ், தட் வுட் பி பெட்டர். திஸ் வுட் பி த ஃப்ளோ. ஸோ டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணிங்கன்னா டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் திஸ் டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. நான் இதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். பட் எப்படி இந்த டாக்கர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா டாக்கருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஎம்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. ஓகே, ஸோ விஎம்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் சம்திங் திஸ் கண்டெய்னர் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ விஎம்க்கும் இந்த டாக்கர் என்ஜினுக்கும் என்ன லைக் டாக்கர் கண்டெய்னர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்காக ஓகே விஎம்ஸ் அதுக்குள்ளெலாம் போவேனா, பட் பேசிக்காக இதான் வந்து ஃப்ளோ. ஓகே, நான் சொன்னல ஆல்ரெடி அந்த ஸ்டோரி லைக் ஒரு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி சென்ட் பண்ண மாதிரி உங்கள் டெஸ்டருக்கு கோடு போகணும். டெஸ்டரோட டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே கோடு போட்டு அனுப்பிச்சாலும் அதே மாதிரி ஆப்ரேஷனுக்கு போகணும். இதை எப்படி பண்ணுறது, அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே எப்படி பேக் பண்ணுறது நம்ம கோடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஓகே, டாக்கர் கண்டெய்னர்ஸில் என்ன இருக்கும்? உங்கள் கோட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டாக்கர் கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கும். பேசிக்காக நான் சொன்ன அந்த டிஃபன் பாக்ஸ் தான் வந்து டாக்கர் கண்டெய்னர். ஓகேவா? இதுதான் வந்து உங்கள் கோட்.
ஆனால் இந்த கோடை நான் வந்து சென்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஷிப் பண்ணணும், இல்லை இந்த கண்டெய்னர் அனுப்பணும் அப்படின்னா என்ன வழி இருக்குப்பா? நான் சொன்ன அந்த டீ கடை ஸ்டோரி தான். இப்போ டீலாம் இருக்குது உங்ககிட்ட கோட்லாம் உங்கள் சிஸ்டத்தில் இருக்குது. ஆனால் இதை சென்ட் பண்ணணும் உங்கள் ஒன்று சிஸ்டத்துக்கு அப்படின்னா எப்படி சென்ட் பண்ணுவீங்க? டேரெக்டாக கோடை சென்ட் பண்ண முடியாது சென்னைக்கு, அதான் டீயை வந்து சென்ட் பண்ண முடியாது டேரெக்டாக. அப்போ என்ன பண்ணீங்க? அதோட ரெசிபியை மட்டும் கொடுத்தீங்களா? யூ கேவ் த எக்ஸாக்ட் ரெசிபி ஹவு டு மேக் திஸ் டீ இன் யுவர் சிஸ்டம். சேம் லைக் தட் யூ கோயிங் டு ரைட் அண்ட் ரெசிபி ஃபைல் விச் இஸ் கால்ட் டாக்கர் ஃபைல். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க, நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு எழுதிடுவீங்க. ஓகேவா? திஸ் இஸ் கோயிங் டு பி அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஸ்டார்ட் யுவர் ஸ்டார்ட் யுவர் டாக்கர் கண்டெய்னர். பேசிக்காக டாக்கர் கண்டெய்னர் இல்லை, அதான் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லைனா கண்டெய்னரைசைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இட்ஸ் கோயிங் டு பி செட் ஆஃப் ரெசிபீஸ் of your application starts, of your application runs, எல்லா டைப் ஆஃப் இதுவுமே வந்து இந்த டாக்கர் ஃபைலில் தான் எழுதுவீங்க. கிளியரா? பேசிக்காக இந்த டீ நான் சொன்னல, இந்த டீ கான்செப்ட். ஸோ டீ எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு அந்த செட் ஆஃப் லைன்ஸ் ரெசிபீஸ். ஸோ இதை நீங்கள் எக்ஸாக்டாக எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகும்? டீ வந்து மேக் பண்ணிடுவீங்க. அதே தான் எக்ஸாக்டாக அந்த டாக்கர் ஃபைலை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும்? உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அது நீங்கள் எங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிறது. அந்த டாக்கர் ஃபைலை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. பேசிக்காக நான் இப்போ ஹை லெவலாக சொல்கிறேன். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் டெஸ்டர் சிஸ்டத்தில் பண்ணிங்கன்னா டெஸ்டருக்கு எக்ஸாக்டான அப்ளிகேஷன் வந்துடும். ஆப்ரேஷன் சிஸ்டத்தில் பண்ணிங்க இல்லை சர்வரில் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இது வந்து இங்கே வந்துடும். அதை வந்து டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஓகே, திஸ் ஹவ் டாக்கர் ஒர்க்ஸை. ஸோ ஆனால் இது டேரெக்டாக வந்து கண்டெய்னராக மாற்ற முடியாதுப்பா. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் எழுதணும், அந்த ஃபைல்லேருந்து பில்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வில் கெட் அ டாக்கர் இமேஜ். ஸோ டாக்கர் இமேஜை ரன் பண்ணால் தான் அந்த கண்டெய்னர் கிடைக்கும்ப்பா. இந்த கண்டெய்னர் இஸ் வெரி வெரி லைட் வெயிட். தட்ஸ் வேர் ஐ டோல்ட் அபவுட் விஎம்ஸ் அண்ட் இது கண்டெய்னர்ஸு. ஸோ விஎம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். அதுதான் வந்து நம்ம சிஸ்டம் மேபி 4GB RAM ஆர் சம்திங் லைக் தட். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் லினக்ஸ் எது இருந்தாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்குப்பா உங்களுக்கு வந்து லினக்ஸ் சிஸ்டம் ஒன்று வேணும், அதேமாதிரி மேக் ஓஎஸ் ஒன்று வேணும், அப்புறம் விண்டோஸ் ஒன்று வேணும். மூணுத்துலேயும் நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனி சிஸ்டம்ஸ் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. தே யூஸ் டு கிரியேட் விஎம்ஸ். ஸோ 3 விஎம்ஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த விஎம்ஸில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் இந்த ஹைப்பர்வைசர் தான் கம்யூனிகேட் பண்ணும் வித் திஸ் ஹோஸ்ட். அதான் வந்து இந்த விஎம்மோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கும் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் இருக்க மீடியேட்டர் தான் வந்து இந்த ஹைப்பர்வைசர். கிளியரா? இதில் இருக்க ஒயிட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் விஎம் வேர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஹைப்பர்வைசர்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த விஎம்மில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா உங்கள் கோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹார்ட்வேர் இருக்குல்ல. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 12GB ரேம்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் வந்து இட் வில் டேக் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் சம் அரௌண்ட் இவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு மேபி ஒரு விஎம்க்கு வந்து மினிமம் வந்து இட்ஸ் டேக்கிங் 4GBன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 12GB ரேம் வச்சுருக்கீங்க, எவ்வளோ விஎம்ஸ் கிரியேட் பண்ண முடியும்? 3 கரெக்டாக? ஸோ அதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் உங்களால் விஎம்ஐ க்ரியேட் பண்ண முடியாது. கரெக்டாக? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சால்வ் பண்ணிச்சு கண்டெய்னர்ஸ் என்னென்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு ஓஎஸை வந்து எடுத்துக்காதுப்பா. 4GB ரேம்னா 4GB ரேம்லாம் எடுத்துக்காது. இட் இஸ் லைக் மினிமலிஸ்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மினிமலிஸ்டிக்காக எவ்வளோ தேவையோ அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான சிஸ்டம்க்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மட்டும் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து விஎம்ஸ். புரியுதா? ஸோ இங்கே வந்து இருக்கா. ஸோ அதுக்கு மேலே அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கு அங்கே இருந்துச்சுல ஹைப்பர்வைசர்னு ஒன்று இருந்துச்சா, கம்யூனிகேட்டர் டு தட் ஓஎஸ் அண்ட் அவர் ஓஎஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு டாக்கர் இன்ஜின். டாக்கர் இன்ஜின் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்க அந்த மினிமலிஸ்டிக் ஓஎஸ் கூடயும் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கா, விண்டோஸ்னால் விண்டோஸ் ஆர் லினக்ஸ் அதுவும் இதுவும் பேசுகிறதுக்கான இது மீடியேட்டர் தான் வந்து யார்? கண்டெய்னர் இன்ஜின். புரியுது? ஆர்கிடெக்சரலாக இப்படி தான் வந்து இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டெய்னர்ஸ் என்னது? நம்ம டாக்கர் ஃபைல்லேருந்து வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். கண்டெய்னர் என்ன இருக்கும்? 2 விஷயம் இருக்கும். நம்ம கோடு, அந்த கோடு ரன் ஆக வேண்டிய மினிமலிஸ்டிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Can you say about image and alone again? ஓகே. ஸோ இமேஜ் பற்றி நான் வரேன். என்னென்னா டாக்கர் கண்டெய்னர்ஸ் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ரைட் தட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பில்ட் பண்ணால் யூல் கெட் அ டாக்கர் இமேஜை ரன் பண்ணால் தான் யூல் கெட் திஸ் கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர்ஸ். ஸோ இமேஜ்ன்றது அது ஒரு ஃபைல் தானா? பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் சம்திங் லைக் ஆஷ் ஃபைல். தட்ஸ் ஆல். இட்ஸ் கோயிங் டு பி சம் ஃபைல்.
இந்த ஃபைல் மேபி வந்து ஏ ஃபைல்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி இருக்காது, சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏ இமேஜ். ஸோ இந்த இமேஜை நம்ம ரன் பண்ண என்ன ஆகும், யூல் பி ஏபிள் டு ஸ்டார்ட் யுவர் கண்டெய்னர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு இதுவும் ஸ்டோர் பண்ணனாலே அது நம்ம இமேஜ் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் ஸ்டோர். யா, ஸோ யூ கான்ட் டைரக்ட்லி create a container using this docker file. It's basically set of instructions. ஸோ அந்த கோடை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம கண்டெய்னரில் போட முடியாது, கண்டெய்னராக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு கிரியேட் திஸ் இமேஜை மட்டும்தான் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகேல, ஓகே, ஐ ஷோ யூ. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்ன 100 கமாண்ட் இருக்கா, நிறைய இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேவா, தெர் இஸ் ஒன்லி 5 கமாண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மொத்தமே பார்த்தீங்கன்னா 25 கமாண்ட்ஸ் ஆர் 30 கமாண்ட்ஸ் தான் இருக்கும் டோட்டலாகவே. ஸோ மீதி எல்லாமே நீங்கள் பாருங்கள். பட் ஓகே, ஸோ பேசிக்காக டாக்கர் கமாண்ட்ஸ் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கண்டெய்னர் கமாண்ட்ஸ், இமேஜ் கமாண்ட்ஸ், வால்யூம் கமாண்ட்ஸ். ஸோ வால்யூம்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க வரல, பட் இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இங்கே நான் சொன்னேன்ல, இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். ஸோ அண்ட் டாக்கர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம் ரிப்பீட்டட் 5 lines ஆஃப் கோட். ஓகே, பேசிக்காக 5. இந்த 5 lines மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ரைட் எனி அப்ளிகேஷன். இட் மேபி ஜாங்கோ அப்ளிகேஷன், இட் மேபி ஃப்ளாஸ்க், இட் மேபி லைக் எனி ஆங்கிள், எதாவது என்ன கோடாக வேணா இருக்கட்டும், நீங்கள் ஈஸியாக கண்டெய்னரைஸ் பண்ணிக்கலாம். அந்த 5 லைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா. ஓகே, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் 5 lines, சேம் 5 lines would repeat it. பட் ஆனால் அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, பேக்கெண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நோடு தட் index.jsனா index.js, app.jsனா app.js. ஃப்ரண்ட் end எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, மேபி பண்ட்லர் வந்து நீங்கள் வீட் யூஸ் பண்ணிங்கன்னா npm rundev யூஸ் பண்ணுவீங்க. இதே இப்போ வீட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பார்சலோ இல்லைனா வெப்பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா npm ஸ்டார்ட் கொடுப்பீங்க. கரெக்டாக அந்த லைன் மட்டும்தான் உங்கள் ஃபைலில் மாறும், டாக்கர் ஃபைலில் மாறும், மீதி எதுவுமே மாறாது. கிளியரா? சேம் ஃபார் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end. அண்ட் தட் போர்ட் எக்ஸ்போஸ் ஆகுதுல்ல, வீட்டில் பார்த்தீங்கன்னா 5173 வந்து போர்ட் எக்ஸ்போஸ் ஆகும், டிஃபால்ட் போர்ட்டு. அதேமாதிரி பேக் எண்டில் நீங்கள் 3000 இல்லை 3005 ஏதோ ஒன்று கொடுத்துருப்பீங்க கரெக்டாக, அந்த போர்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அந்த 2 லைன் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து மீதி இருக்க 3 lines வந்து சேம் தான் இன் எனி டாக்கர் ஃபைல் ஃபார் யுவர் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் ends. கிளியரா? அதை பில்ட் பண்ண போகிறீங்க, பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு. ஸோ கமாண்ட்ஸாக பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கமாண்டு, இங்கே ஒரு கமாண்டு, அண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு. மொத்தம் எத்தனை கமாண்ட் வருது, 2 கமாண்டு ப்ளஸ் 5 லைன், மொத்தம் 7 கமாண்ட். 7 கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் பேசிக்காக மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் யூ கேன் கண்டெய்னரைஸ் எனி அப்ளிகேஷன், மேபி ஃப்ரண்ட் end ஆர் பேக் end. கிளியரா? ஃபஸ்ட்டு 7 கற்றுக்கோங்க, மீதி இருக்கும் 15 கமாண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம ரொம்ப இன்டெப்த்தாலாம் போல், பேசிக்காக நான் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல நான் இந்த கண்டெய்னர் இன்ஜின் சொன்னேன்ப்பா. கண்டெய்னர் இன்ஜின் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்மளால், கண்டெய்னராக மாற்ற முடியும். பேசிக்காக டாக்கர் கண்டெய்னர்ஸோட ஸ்டார்ட் பண்ணியோ பேச முடியணும், இல்லைனா உள்ளே இருக்கிற மினிமலிஸ்டிக் ஓஎஸும் நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸும் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு மீடியேட்டராக பேசிக்காக எல்லா டாக்கர் இன்ஜினோடையும் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தேவை என்னது, டாக்கர் கண்டெய்னர்ஸோட பேசக்கூடிய நம்மளுக்கு தேவை கண்டெய்னர் இன்ஜின். கரெக்டாக? இந்த கண்டெய்னர் இன்ஜின் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் வேர் திஸ் டாக்கர் டெஸ்க்டாப் கம்ஸ் இன் டு பிளே. டாக்கர் டெஸ்க்டாப் என்னது, அதுதான் கண்டெய்னர் இன்ஜின். ஓகேவா? ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் இஸ் த கண்டெய்னர் இன்ஜின். இப்போ ஹோஸ்ட் ஓஎஸ்ன்னு போட்டுருக்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ். நம்ம விண்டோஸ். ஸோ மேபி நீங்கள் லினக்ஸ் வச்சுருந்தீங்க, லினக்ஸ், விண்டோஸ்னா விண்டோஸ். இப்போ நான் வந்து விண்டோஸ் வச்சுருக்கேன் கரெக்டாக. அப்போ நம்மளோட ஹோஸ்ட் ஓஎஸ் இஸ் விண்டோஸ், ஹார்ட்வேர் இஸ் ரைசன், ஆர் மேபி நீங்கள் வந்து இன்டெல் கூட வச்சுருக்கலாம். ஸோ அதை பொறுத்து இது ரெண்டும். இப்போ டாக்கர் டெஸ்க்டாப் தான் நம்ம இப்போ அது கண்டெய்னர் இன்ஜின். இப்போ டாக்கர் டெஸ்க்டாப் இஸ் கோயிங் டு பி யுவர் கண்டெய்னர் இன்ஜின். டாக்கர் டெஸ்க்டாப்புக்கு மேலே தான் என்ன ஆக போகுது, யூ கேன் ஸ்டார்ட் கண்டெய்னர்ஸ், யூ கேன் ரன் கண்டெய்னர்ஸ், அண்ட் யூ கேன் கம்யூனிகேட் வித் த கண்டெய்னர்ஸ். எவ்ரிதிங் இஸ் டன் யூசிங் திஸ் கண்டெய்னர் இன்ஜின். கண்டெய்னர் இன்ஜின் இல்லாமல் நம்மளால் பேசவே முடியாதுப்பா, இல்லை ஸ்டார்ட் கூட பண்ண முடியாது நம்ம கண்டெய்னர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே நம்மகிட்ட VMware இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வி கான் ஸ்டார்ட் எனி VMs ஆர் VMwares ஆர் தேர் ஆர் அதர் ஹைப்பர்வைசர்ஸ். புரியுதுங்களா? இதுதான் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகே,
ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணி இந்த இன்ஜின் ரன்னிங் பச்சை கலரில் வருதா பாருங்கள். ஸோ இது ரன் ஆனால் தான் யூ கேன் எக்ஸிக்யூட் டாக்கர் கமாண்ட்ஸ். ஓகேவா? சிஎம்டியில் போய்ட்டு ஓப்பனிங் சிஎம்டி டாக்கர் i4v போட்டிங்கன்னா யூ ஹேவ் டு சி யுவர் ஆப். இன்கேஸ் ஐ ஹவ் ஸ்டாப்ட் இட்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கோயிங் டு எக்ஸிக்யூட் சம் டாக்கர் கமாண்ட்ஸு. ஸோ மேபி டாக்கர் இமேஜஸ்ன்னு போடுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேபி ஸ்டாப் இட். ஐ குட் டாக்கரை. டர்னிங் ஆஃப் டாக்கர் இன்ஜின் வருதா? ஓகே, டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பி நான் எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேன். சி ஆர் கெட்டிங் அன் எரர். தெரியுதா? எரர் டியூ டு கனெக்ஷன் ஆஃப் இண்டிகேட்டர் டாக்கர் டீமன் சொல்லிட்டு. ஏன் இந்த கமெண்ட்ஸ் வந்து பேச முடியல அப்படின்னா உங்கள் டாக்கர் இன்ஜின் வந்து இல்லைன்னு அர்த்தம். டாக்கர் இன்ஜின் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஸ்பீக் வித் யுவர் கண்டெய்னர்ஸ், யூ கேன் யூஸ் டாக்கர் கமாண்ட்ஸ், எல்லாமே என்ன பண்ண முடியும்? டாக்கர் இன்ஜின் லைக் அதான் கண்டெய்னர் இன்ஜின் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன பண்ணணும்? டாக்கர் டெஸ்க்டாப்பை போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கண்டெய்னர்ஸ் கூட பேசுகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குப்பா. இந்த ஃபைல் இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. டுடே வில் ரைட் த ஃபைலு, டுமாரோ வில் டிப்ளாய் இட். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ஃபைல் இருக்குது ஆர் டாக்கர் இன்ஜின் இருக்குது. இது கூட பேசுகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஓகே. மேபி டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ டாக்கர் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கூட பேசுகிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா யூஸிங் அ GUI. ஓகே. நம்ம இன்டெப்த்தாக ஆர்கிடெக்சருக்குள்ளலாம் போல் API அதெல்லாம் போல், பட் பேசிக்காக பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து CLI வச்சு பேச முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் த GUI. CLI is basically Docker commands. Okay. ஸோ டாக்கர் கமாண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? CLI மூலிமா பேச முடியும். இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு GUI மூலிமா பேசணும் அப்படின்னா டாக்கர் டெஸ்க்டாப் வந்து GUI. கிளியரா? இங்கே தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் கூட என்னென்ன இமேஜஸ் இருக்குது, என்னென்ன கண்டெய்னர்ஸ் இருக்குது, என்னென்ன வால்யூம்ஸ் இருக்குன்னு உங்களால் இங்கேயே பார்க்க முடியும். திஸ் இஸ் வேர் யூ வில் இன்ட்ராக்ட் வித் யுவர் டாக்கர் கண்டெய்னர்ஸ் யூஸிங் த GUI. இன்ட்ராக்ட் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். இல்லை எனக்கு இந்த இமேஜஸ் எல்லாம் எனக்கு CLI மூலிமா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாக்கர் கமாண்ட்ஸ் போடணும். ஸோ பேசிக்கலி எனக்கு இமேஜஸ்லாம் பார்க்கணுன்னா டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற கமாண்ட். இதெல்லாம் இங்கே என்கிட்ட இருக்க இமேஜஸ். ஸோ உங்ககிட்ட எதுவுமே இருக்காது, மேபி இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வில் டெல் யூ ஹவு டு யூஸ் இமேஜஸ். பட் பேசிக்காக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து CLI இஸ் யூஸிங் கமாண்ட்ஸு யூஸிங் டெஸ்க்டாப்னா GUIனா டெஸ்க்டாப். இது கிளியர் அப்போ எல்லாருக்கும்? 2 வழியாக நம்மளால் பேச முடியும். ஓகே. ஸோ நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வில் கிரியேட் அ டாக்கர் ஃபைல். அதுக்கப்புறம் எப்படி பில்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐ வில் டெல் ஹவு டு டிப்ளாய் இட் இன் AWS. ஓகே. திஸ் இஸ் த கம்ப்ளீட் ஓவர் வியூ. போட்டு போயிடலாம். So we'll take our front end first. Sure.
ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே வில் மேக் இட் பிக்கர். ஸோ சிம்பிள் தான், நல்லா பாருங்கள். ஒரு 4 லைன் கோடு தான். ஓகே, எப்படி ஒரு டாக்கர் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, see we are going to like create it, going to be caps 𝐷𝚃𝙼𝐻 டாக்கர் ஃபைல். தெரியுதா? இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா டாக்கர் சிம்பிள் வரும். திஸ் ஆர் யூ கோயிங் டு கிரியேட் யுவர் டாக்கர் ஃபைல். எப்படி வந்து ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைல் எழுதுக்கு முன்னாடி அதே தான் சொல்கிறது தான் எப்பயுமே. எப்படி இந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் யூ கேன் ரைட் யுவர் டாக்கர் ஃபைல். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? வாட்ஸ் அ கமாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் டாக்கர்? npm run dev. சூப்பர், npm run dev. கரெக்டாக இட்ஸ் கோயிங் டு பி npm run dev. We're able to start it. It's going to be like localhost 5173. கிளியரா? சி நம்மளுக்கு கோடு வந்து வருது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் இது. ஓகே, என்னென்னா நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்றதை நோட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ npm i, அதுக்கு மேலே npm run dev. கரெக்டாக இது ரெண்டுமே தேவைப்படுது டு ஸ்டார்ட் அவர் அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி என்ன எப்படி எனி ஐடியா, எனி கேசஸ்? நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸாக கேட்குறேன். வாட் இஸ் சிஸ்டம் ரிக்குவயர்மெண்ட்ஸ்? node or version. Node, okay. And then we require OS la, maybe Windows or something like that. ஏதோ ஒரு OS தேவை. இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவை வந்து பேசிக்காக டு ரன் அவர் அப்ளிகேஷன். ஓஎஸ் வேணும், ஓஎஸ்க்கு மேலே வந்து நோடு வேணும், நோடுக்கு மேலே நம்ம பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், நம்மளுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ண எல்லா டிபெண்டன்சிஸும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? we have to give npm run dev. இதுதான் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கிரியேட் அவர் டீயில் நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷன். கரெக்டாக இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? உங்களோட சிஸ்டத்துலேயும் நம்ம இதை வந்து இது பண்ண முடியும். பேசிக்காக npm run dev பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேணும்? we require our code. இந்த இடத்துல வந்து கோட் இருக்கணும். இது வந்து கோட். நம்ம கோடுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு என்னது? அதில் ஓஎஸ். கரெக்டாக ஓஎஸ். ஸோ இப்போதைக்கு ஓஎஸை விட்டுருங்க, நான் ஓஎஸ் ஏன் விடணும்னு சொல்கிறேன். பட் ஆனால் தேர் சம்திங் கால் டாக்கர் அப். ஓகேங்களா? டாக்கர் அப்பு டாக்கர் அப்பில் நம்மளுக்கு எல்லா இமேஜஸும் இருக்கும்பா. ஸோ பேசிக்கலி நான் இப்போ நோடுன்னு டைப் பண்ணுறேன், நம்மளுக்கு நோடு வேணும். வில் ஹேவ் அன் அஃபிஷியல் இமேஜ் ஆஃப் நோடு. இது தெரியுதா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ எப்படின்னா ஜஸ்ட் செக், I'll give you 5 commands. ஓகே, ஜஸ்ட் செக். ஸோ ஃப்ரம் நான் எழுதுகிற கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு புட் நோடு 20. புரிஞ்சிச்சுன்னா ஈஸி, 5 கமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு விஷயம் யூ ஜஸ்ட் கோயிங் டு இன்ஸ்டால். ஓகேயா? இது என்னென்னா பேஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா இட் இஸ் யூஸ்டு டு கெட் த இமேஜ். இந்த நோடை வந்து உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணும். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்லேருந்து. ஓகே, இட்ஸ் கோயிங் டு புல். லேட்டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20, மேபி 22 ஆர் சம்திங் லைக் தட் இருக்கும்னு நினைக்கிறேன் வெர்ஷன்ஸு. 20ன்றது வெர்ஷன். வெர்ஷன். ஸோ மேபி நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா டேக்ஸில் போனீங்கன்னா இல்லை பட் லைக்
20 போட்டிங்கன்னா you get this 20. So I'll put it. சரி எக்ஸாக்டாக வேர்ஷன் தான் அது. ஓகே யாவா சம்வேர் அந்த உங்களுக்கு இதோட போட்டிருப்பாங்க டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு அப்புறமா. ஓகே அது இப்போ என்ன கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ரெப்போவில் தான் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு திங் இட்ஸ் கோயிங் டு பி யுவர் பேஸ் இமேஜ். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து செகண்ட் கமாண்ட். ஓகே ஒர்க்கிங் டைரக்டரி ஷுட் பி லைக் ஐ வில் கீப் இட் லைக் /app. உங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோடு 20 இருக்குல்ல, இது வந்து பேஸ் இமேஜ். நீங்கள் என்கிட்ட அப்போ கேட்கலாம், இதுக்கு மேலே நீங்கள் நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இப்போ வந்து சிஸ்டத்தில், அதுக்கப்புறம் கோடு காப்பி பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிட்டீங்க ஆப்புன்னு, அப்போ ஓஎஸ்ஸே இல்லையே, ஓஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நான் ஓஎஸ் பற்றி சொல்கிறேன். பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபஸ்ட்டு வந்து நோடுக்கு அப்புறம் ஒரு டைரக்டரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே /appன்னு சொல்கிறது நம்ம கொடுக்குற ஒரு ஃபோல்டரா? யா நம்ம கண்டெய்னருக்குள்ளே /appன்னு ஒரு ஃபோல்டர். ஓகே ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? We can name anything, right? Anything you want, anything. Okay. It will create a folder. Now we are going to copy. See copy command. Just type copy. It's going to give you source, destination. Source என்னது இங்கே தான் source. ஃபஸ்ட்டு I'm not going to copy the complete code. நம்மளுக்கு தேவை இந்த package.json மட்டும்தான். ஏன்னா பேக்கேஜஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல. ஸோ I'll copy package.json. நல்லா புரிஞ்சுக்கோங்க, I want a package.json and package log.json. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டார் கொடுத்துக்கலாம், இல்லை தனித்தனியாக கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே எங்கே பண்ணணும்? /appக்குள்ளே. ஸோ இந்த //ன்னு கொடுக்குறது வந்து ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ளே. ஓகேங்களா? திஸ் மீன்ஸ் த ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேல? தென் இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ ஏதாவது ஒரு கமாண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிவ் இட் ரன் கமாண்டு. என்ன ரன் பண்ணணும்? ஐ வாண்ட் npm i. கிளியரா? திஸ் வில் இன்ஸ்டால் அவர் பேக்கேஜஸ் இன்டு அவர் ஒர்க்கிங் டைரக்டரி. நெக்ஸ்ட் இப்போ எனக்கு அடுத்து என்ன வேணும்? கோடை காப்பி பண்ணணும். கரெக்டாக? ஸோ கோடை காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஐம் கோயிங் டு காப்பி அகெயின். காப்பி கமாண்டு. சோர்ஸ் வந்து இங்கே தான் கரண்ட் டைரக்டரி, டெஸ்டினேஷனும் எனக்கு கரண்ட் டைரக்டரி தான். இந்த இடம் போடுறல டாட்ன்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரிப்பா. புரிஞ்சுக்கோங்க, ஒர்க்கிங் டைரக்டரி. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டோம். இப்போ கோடு காப்பி அடித்தா அடுத்து திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஐம் கோயிங் டு ரன் அகெயின் npm. ஸோ ரன்னு இது சேஃப்டிக்கு தான், இது நீங்கள் ரன் பண்ணணும்னு இல்லை. npm i. அண்ட் ஃபைனலாக புரிஞ்சுக்கோங்க, we have to expose the port. ரன் பண்ணனே பார்த்தீங்கன்னா என்ன போர்ட்டில் வருது? 7800. ஸோ நான் டாக்கர் நெட்ஒர்க்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் ட்ரை டு கிவ் திஸ் போர்ட். ஓகே ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணணும், நான் சொல்கிறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட் வந்து சிஎம்டி. நம்ம என்ன கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்? npm கமாண்ட். நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டைம். npm run dev. ஸோ மொத்தம் நான் சொன்ன 5 கமாண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஓகே இதுவுமே ஒரு டாக்கர் இமேஜ் தான். ஓகே நம்ம ஃப்ளோவாக போகலாம். ஸோ I'll keep this aside. இந்த டயக்ராம் இருக்குல்ல, இந்த டயக்ராம் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள்.
ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை என்னது ஓஎஸ் கரெக்டாக. இந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும்பா. ஸோ இப்போ நான் ஒரு டாக்கர் இமேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இமேஜை இது பார்த்தீங்கன்னா ஆல்பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரம் ஆல்பைன்னு சொல்லிட்டு இந்த டாக்கர் இமேஜ் வந்து எடுத்துக்கிச்சு பார்த்தீங்களா. அப்போ இந்த ஆல்பைன் என்னன்னு பாருங்களேன். யாருக்கா தெரியுமா ஆல்பைன் என்ன? இட்ஸ் அ லைட் வெயிட் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓஎஸ். ஓகேவா, நான் சொன்னால ஒரு மினிமலிஸ்டிக் ஓஎஸ் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த ஆல்பைன். ஸோ நோட் ரன் ஆகிறதுக்கு தேவையான அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ ஓஎஸ் வந்து இதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அப்போ வந்து நோடும் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதுக்கு தேவையான ஒரு ஓஎஸ் வந்து ஆல்பைன்றது ஒரு மினிமலிஸ்டிக் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ஓஎஸ். ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக எல்லாமே பண்ண முடியாது, ஒரு சின்ன ஓஎஸ். விண்டோஸ் மாதிரி கிடையாது. இட்ஸ் கோயிங் பி ஆல்பைன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நோடு இன்ஸ்டால் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோடு கொண்டு வரல. நான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த package.json package.json ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க்கிங் டைரக்டரி, இது பேர் வந்து ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா, டாட் வச்சாலே ஒர்க்கிங் டைரக்டரி தான். ஒர்க்கிங் டைரக்டரியில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் அதை ரன் கமாண்ட் வந்து ரன் பண்ணும். ஓகேங்களா, அந்த இது வந்து ரன் பண்ணும். ஸோ இது வந்து எப்போ ரன் பண்ணும், நம்ம இந்த டாக்கர் ஃபைலை பில் பண்ணும்போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பில் பண்ணும்போது என்னாகும், இது எல்லாமே ரன் ஆகும். கிளியரா. நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணும்போது என்னாகும், கரண்ட்டாக இருக்க இந்த மொத்த கோடும் கரண்ட்டாக இருக்கு இந்த இடத்துலேருந்து நம்ம டாக்கர் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணல ஒர்க்கிங் டைரக்டரி ஸ்லாஷ் ஆப்புக்குள்ளே வந்து எல்லா கோடும் காப்பி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் திரும்பி நான் ஒரு சேஃப்டிக்காக ரன் பண்ணுறேன், பட் இது தேவையில்லை. ஃபைனலாக என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு எக்ஸ்போஸ் இட். எதுக்கு வந்து கண்டெய்னரைஸ் பண்ணுவாங்கன்னா டியூ டு செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆல்சோ. யாராலையும் வெளியிலேருந்து வந்து நம்ம நெட்வொர்க்குள்ளே வரவே முடியாது. டாக்கர் கண்டெய்னர்ஸ் வில் ஹாவ் தேர் ஓன் நெட்வொர்க். அதாவது டாக்கர் நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் அண்ட் அதுக்கு தான் கண்டெய்னரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் டியூ டு செக்யூரிட்டி nobody can come and request or get anything from our inside docker container. So we have to open a port. ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ தட் தே கேன் நம்ம இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ரூல்ஸ் மாதிரி பார்த்தோம்ல, செக்யூரிட்டி குரூப் மாதிரி ஒரு போர்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் டு அதர் யூசர்ஸ். ஸோ எக்ஸ்போஸ் பண்ண என்ன ஆகும், அந்த போர்ட் மட்டும் ஓப்பன் ஆகிடும். நம்ம ஆப் எந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு, நம்ம ஆப்பு வீட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் இன் லோக்கல் ஹோஸ்ட் 5173. கரெக்டாக. ஸோ அப்போ நான் அந்த போர்ட்டை மட்டும் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஓப்பனிங் இட். ஸோ தட் வெளிலேருந்து யாராவது யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்ம ஆப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் வெளியிலேருந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம ஓப்பனிங் திஸ் 5733. அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் npm run dev. ஓகேவா. கிளியரா இது. ஸோ சிஎம்டி பாருங்கள், சிஎம்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இமேஜை ரன் பண்ணும் போது அந்த கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ தான் இது எக்ஸிக்யூட் ஆகுமே தவிர்த்து நம்ம பில்ட் பண்ணும் போது எக்ஸிக்யூட் ஆகாது. கிளியரா. whenever we build it, it won't execute. cmd will execute only the command when we run the image. இந்த ஸ்டெப்பில் வந்து நான் 3 ஸ்டெப் சொன்னேன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் டு பில்ட் இமேஜ். ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து ரன் ஆக வந்து பில்ட் ஆகி இமேஜாக கொடுத்துரும். இந்த இமேஜை நம்ம எப்போ ரன் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ வில் சி ஹவு டு லைக் பேசிக்லி ரன் அவர் இமேஜ். நான் 2 வழியாக பண்ணலான்னு சொன்னேன். எப்படி வந்து இது பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு கமாண்ட்ஸ் இருக்கும். So docker build, so you can give the tag name கொடுத்துக்கலாம். ஓகே.
or else I'm not going to even give tags right now. I'm just going to give that like dot வச்சிங்கன்னா அந்த எந்த டைரக்டரியில் வந்து டாக்கர் ஃபைல் இருக்கோ அதான் வந்து டாட்டு கரண்ட் டைரக்டரி. இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் பில்டிங் இட். ஓகே, or else you can give -- டேக் கொடுத்து நேம் வச்சுக்கலாம். ஓகே, மேபி அந்த கமாண்ட் இதில் இல்லை, பட் ஆனால் ஐ ஷோ யூ. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு என்ன பண்ண போகுது. ஓகே ஓகே, முக்கியமான ஸ்டெப் ஒன்று பண்ண மறந்துட்டோம். You have to create something called .docker ignore file. Okay, so உங்கள் இமேஜ் வந்து லைக் நோட்மான்லாம் போகணுமா உங்கள் இதுக்குள்ளே? Similarly like what we given .ignore file அதே மாதிரி எக்ஸாக்டா. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இமேஜ் வந்து சைஸ் ரொம்ப அதிகமாக்கிடும். ஏன்னா நோட்மான்லாம் அதுக்குள்ளே போனால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கரெக்டாக. ஸோ வி ஹவ் டு லைக் வி ஷுட் நாட் ஆட் திஸ் திங். ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் இன் யுவர் இதுவோ இதெல்லாம் நம்மளுக்கு போக தேவையில்ல டாக்கர் இதுக்குள்ளே. புரியுதுங்களா? ஸோ வி டோன்ட் நீட் அவர் நோட்மானு அவர் டிக்ஷனரி லோக்கல் இஎன்வி எதுவுமே வந்து போகணும். இஎன்வி வந்து வில் ஹேவ் இட், ஐல் டெல் யூ. Okay, env is that. Okay, clear. I'll again build it. See எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ I'll go to docker desktop. இப்போ தெரியுதா? we'll see the images. Guys, it's going to be, I'll again build it. To build I'll give some tag. Okay, fnt maybe I'll give it React app. Oh sorry, then the path. Okay, dot என்ன மீன் பண்ணுது? I've already told you. It's going to be எந்த ஃபைலில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம டாக்கர் ஃபைல் இருக்கோ அதுதான் வந்து இட்ஸ் கோயிங் டு மீன் தட். ஸோ டாட் கொடுத்தா என்னது, நம்ம கரண்ட் டைரக்டரிலேயே டாக்கர் ஃபைல் இருக்குன்றது அர்த்தம். ஸோ நம்ம டாக்கர் இமேஜோட நேம் என்ன வச்சுருக்கோம்? React ஆப்னு வச்சுருக்கோம். ஓகே, வில் கோ செக் இட். என்ன வருது தெரியுதா? இப்போ வந்துருக்கு பார்த்தீங்களா? 2 minutes. ஓகே, முன்னாடி வந்திருக்கு 2. சி வி காட் அவர் React ஆப். புரியுதா? This is how you build your image. இப்போ நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம். இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி இமேஜை ரன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அடுத்து நான் என்ன சொன்ன ஸ்டெப்பு, இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனை கண்டெய்னரைஸ் பண்ணிட்டோம். இட் காட் ஸ்டக். ஓகே, இப்போ நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வில் ரன்னா வில் கெட் அவர் கண்டெய்னரில். ஸோ 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து கமாண்ட் மூலியமாக பண்ணலாம், ஒன்று GUI மூலியமாக பண்ணலாம். நவ் ஐல் ஷோ யூ டைம் கன்ஸ்டெயினால ஐல் ஷோ யூ வித் GUI. கோ டு யுவர் இமேஜஸ். You have something called run command. Run in ஒரு GUI button இருக்கா, just click it. You will have other options. You have to do a port mapping. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா டிஃபால்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்ல, இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அந்த போர்ட்டு தான் வந்து வரும். நம்மளுக்கு இங்கே வந்து ஓஸ் போர்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு எந்த போர்ட் ஃப்ரீயாக இருக்கோ அந்த போர்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். மேபி பிஃபோர் கிவிங் செக் இஃப் அவர் போர்ட் இஸ் ஓப்பன் டான்.
ஸோ மேபி ஐ கோயிங் டு கிவ் லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, இந்த போர்ட் ஃப்ரீயாக இருக்கா? அப்போ அந்த போர்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஐம் கோயிங் டு கிவ் இட் 3000. ஓகே, மீதி எல்லாமே சேம் தான். ஆர் எல்ஸ் யூ கேன் கிவ் எனி நேம் ஆல்சோ. ரியாக்ட் ஆப்னு போட்டுக்கலாம். ரன்னு. ஓகேவா? ஓகே, there is some problem. ஒரே நிமிஷம் guys. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். லைக் ஒரு சின்ன இஷ்யூ தான் அது, உங்களுக்குலாம் வராது. ஓகே, ஜஸ்ட் ஐம் கோயிங் டு 3001. ஜஸ்ட் ரன் திஸ். see we have successfully started. log பாருங்க, it's going to start, it's going to start, it's going to expose it over here. Okay, so we'll again open our port 3001. it's not loading pa, ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பீட் கான்ஃபிகை மாற்றணும். ஓகேவா? பீட் கான்ஃபிகை மாற்றினா மட்டும்தான் யூல் பி ஏபிள் டு கெட் தட். இல்லைனா அது மட்டும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பீட் கான்ஃபிக் I think I have that pit config in mind. Or I shall take that pit config. நான் அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுவா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, டன். இதே தான். இந்த கான்ஃபிகை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு ரீபில்ட் யுவர் இமேஜ். ஓகேவா? ஏன்னா இப்போ புது கோட் பண்ணிட்டீங்களே, இப்போ புது இமேஜ் பில்ட் பண்ணணுமா? ஸோ நல்லா பாருங்கள், ஐ வில் பில்ட் இட் அகெயின். மேபி 1ன்னு கொடுத்துக்கலாமா? see every layer, like every line of our code, like docker file is going to be as a layer. ஓகே, இது வந்து layer 1, layer 4, layer 5 அந்த மாதிரி வந்து லேயராக இருக்கும். கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். maybe I will stop this image. okay, தெரியுதா இங்கே பார்த்தீங்களா? it's going to be showing you as a layer. so layer 1 தெரியுதா? layer 1 it's going to pull node install பண்ண போது. layer 2ல பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ண போது. layer 3ல என்ன பண்ண போதுன்னா காப்பிங் ஆல் த பேக்கேஜஸ் ஜேசன். layer 4ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போது. பார்த்தீங்களா 5th லேயர் காப்பி பண்ண போது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்போஸ் இட். அதுக்கு மேலே எதுவுமே பண்ணலை. தெரியுதா? சிஎம்டி இஸ் நாட் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட். இப்போ போயிட்டு நம்ம ஜியோவில் பார்க்கலாமா? நம்ம ஜியோவில் போய் பார்ப்போம் இமேஜஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. see we got our react 1 app image 4 seconds ago. I'm going to start it. So options la just go give 3001. I know already it's free. Okay, so I'm going to give it, just run it. அது 1.18 GB னா அது நம்ம சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்குமா அது? இது வந்து அந்த இமேஜோட சைஸ். இப்போ நம்ம இமேஜ் வந்து நம்ம சிஸ்டத்தில் தான் இருக்குது. அப்போ 1.5 GB எடுத்துப்போம் நம்ம சிஸ்டத்தோட. ஓகே. ஸோ see
I'll go to this application, refresh it. Starting boot up கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் தெரியுதா? Now we have successfully containerized our application. See, it's running. ஓகேவா? So this is how you do it. So for now, only local machine can be used. இப்போ இது வந்துட்டு மற்ற யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியாது தானே? எக்ஸாக்டாக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த இமேஜ் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐ ஜஸ்ட் ஷோ யூ. கமாண்ட்லேயும் காட்டுறேன், நான் இதுலேயும் காட்டுறேன். டாக்கர் லிஸ்ட் ஆஃப் இமேஜஸ் போனால் கமாண்ட் வந்து டாக்கர் இமேஜஸ். ஓகே, இட்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பைனரி ஃபார்மேட்டில் இருக்குது, தெரியுதா? டாக்கர் 1 lot இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, 63 point something. இது சிடிலையும் போட முடியாது, பென்ட்ரைவ்லேயும் போட முடியாது. அட்லீஸ்ட் கோடாக இருந்தால் கூட நான் கிட்டவில் போட்டு ஷேர் பண்ணிப்பேன் என்னோடய டெவலப்பர்ஸ்க்கும். இதை நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ டூல். எக்ஸாக்டாக நம்ம எப்படி கோடை வந்து நம்ம கிட்டப்பில் போடுவோமோ அதே மாதிரி இந்த இமேஜஸ்லாம் எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்பில் போடணும்ப்பா. ஸோ டாக்கர் அப்பில் நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க, புஷ் பண்ணிட்டீங்கன்னா டெவலப்பர்ஸ் எல்லாம் அதர் டெஸ்டர்ஸ் அதர் இது ஆப்ரேஷன்ஸ்க்காக என்ன பண்ணிப்பாங்கன்னா புல் பண்ணிப்பாங்க. தே கேன் புல் திஸ் இமேஜ், தே கேன் ரன் இட். If you're going to make any changes in your code, you're going to build it locally and you're going to push it through the Docker hub. Clear? இப்போ டாக்கர் ஹப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, டாக்கர் ஹப் இஸ் பேசிக்லி லைக் அ ரெபாசிட்ரிஸ் ஃபார் ஆல் யுவர் இமேஜஸ். ஸோ இங்கே நோட் இமேஜ் இருக்க மாதிரி நம்ம இமேஜஸையும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து டே 2ல் நாளைக்கு டேயில் சொல்கிறேன். ஸோ மேபி பேக் அண்ட் கோட் ஒரு 5 minutes வில் சி திஸ் எப்படி பேக் அண்ட் கோடை கண்டெய்னரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப்பில் நீங்கள் ஜஸ்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். யூ கேன் புட் எனி இமேஜஸ். ஸோ சேம் வே நான் ஃப்ளோ கூட சொல்லிடுறேன். ஐ ஆல்சோ ஷோ யூ ஃபார் பேக் அண்ட் டுடே, ஏன்னா நாளைக்கு வி ஹவ் டு சென்ட் இட் அல்ல. ஸோ நம்ம ஏடபிள்யூஎஸில் என்ன பண்ணோம் முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்கள். முன்னாடி ஏடபிள்யூஎஸில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் இதில் இருக்குது, கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு இன்ஸ்ட் ஆஃப் கெட்டிங் த கோட் ஃப்ரம் அவர் GitHub, நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to get this docker image from the docker hub. அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, then we are going to start our docker image. if you run our docker image, our container is going to start in our system. இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், 2 லைன் தான் சேஞ்ச். Remaining all things are same way we are going to start our EC2, same way we are going to install our Git. but docker commands run பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? docker desktop. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்து npm கிடையாது, கிட்டு கிடையாது, கோடு கிடையாது. பட் ஆனால் நம்ம மிஷினில் என்ன இருக்கணும்? டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால்டாக இருக்கணும். ஸோ தட் வில் பி ஏபிள் லைக் டாக்கர் டெஸ்க்டாப் வந்து இன்ஸ்டால்டாக இருக்கணும். அதுக்கு மேலே டாக்கர் கமாண்ட்ஸ் வச்சு நம்ம டாக்கர் புல்லு அவர் இமேஜை கொடுத்தோம்னா டாக்கர் இமேஜ் வந்துடும் நம்ம சிஸ்டத்துக்கு. அதுக்கப்புறம் we are only going to run one command. டாக்கர் இமேஜை எப்படி ரன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரன் பண்ணால் அவர் அப்ளிகேஷன் ஸ்டார்ட். கிளியரா? திஸ் ஹவ் யூ டிப்ளாய் கண்டெய்னரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கண்டெய்னரைஸ் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக கோடை எடுத்துகிட்டு போய் டிப்ளாய் பண்ணால் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு பாருங்கள். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் கோடை கண்டெய்னரைஸ் பண்ணியாச்சு. சேம் நான் ஒரே வாட்டி திரும்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும், மேபி 2 minutes. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டும் பார்த்துடலாம், ஸோ பேக் ஹேண்டும் பார்த்துடலாம் கண்டெய்னரைஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்டு ஓஎஸ்ஸு. இந்த இமேஜ் ரன் ஆகிறதுக்கு தேவையான ஓஎஸ் இமேஜ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஆல்பைன்னு சொல்லிவிட்டு. ஸோ வெர்ஷன் ஆஃப் நோடு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் லேட்டஸ்ட்னு கூட போடலாம். லேட்டஸ்ட்டு போட்டிங்கன்னா யூல் கெட் த லேட்டஸ்ட். இது ஐம் கோயிங் டு கீப் இட் ஆஸ் 20. ஐ டோன்ட் வாண்ட் த லேட்டஸ்ட்டு, ஏன்னா 20 தான் ஸ்டேபிள். அண்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர், ஒர்க்கிங் டைரக்டரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? என் package.json package.json காப்பி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். திரும்பி வந்து ஐம் கோயிங் டு காப்பி ஆல் த கோடு. தென் ஐம் கோயிங் டு எக்ஸ்போஸ் அ போர்ட். உங்களுக்கே தெரியும் டிஃபால்ட் போர்ட் இஸ் 1573. இஃப் இட் இஸ் பார்சல் ஆர் வெப்பேக்னா 3000 போட்டுக்கோங்க. ஓகே, எப்படி அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? npm run dev. கரெக்டாக? யூ கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன் லைக் npm run dev. ஸோ வி ஸ்டார்ட்ல. தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் டாக்கர் இக்னோர் வந்து மறந்துடாதீங்க. லைக் இட்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் கிட் இக்னோர். யா, ஸோ தட் உங்கள் இமேஜ் சைஸ் வந்து பெருசாக இருக்காது.
தேவையில்லாத கோட்லாம் நோட் மாடல்ஸ்லாம் வந்து உங்கள் இமேஜுக்குள்ளே போயிடாது. ஏன்னா இது காப்பி பண்ணும்ல, எப்படியா இருந்தாலும் இது காப்பி பண்ணும்போது எல்லாத்தையும் காப்பி பண்ணிடும். ஸோ டாக்கர் இக்னோரில் இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிடும். ஸோ நோட் மாடல் இக்னோர் பண்ணிச்சுன்னா உங்கள் ஃபைல் சைஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இமேஜ் சைஸ் வந்து கம்மியாயிடும். கிளியரில்? ஸோ வில் ஓப்பன் சம் பேக் அண்ட் கோடு. சேம் ஐல் காப்பி திஸ். ஐல் ஓப்பன் சம் பேக் அண்ட் கோடு. மேபி என்ன பேட்ச் நீங்கள்? பேட்ச் 3 3 கரெக்டாக. ஸோ பேட்ச் 3 சேமு. இப்போ பேபி ஃபுட் ஸ்டோரை வந்து நம்ம கண்டெய்னரைஸ் பண்ணலாம். ஸோ ஐ கிரியேட் அ ஃபைலு. என்ன பண்ணணும்? டாக்கர் ஃபைலு. கிளியரா? I'm going to paste it. Same thing. I'm going to create node image. I'm going to create a working directory. I'm going to copy all those things. I'm going to install it. I'm going to copy the code. Expose port. நம்ம எந்த போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கோடில் போய்ட்டு we have exposed 3007. Okay, just change it to 3007. Okay, then நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? என்ன கமாண்ட் வச்சுருக்கோம்? It's going to be npm start. We're going to change it to npm start of the tab. Clear? இவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டாக்கர் இக்னோர் ஃபைல். நோ சேஞ்ச். ஓகே, இந்த இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் you're going to copy paste all those இதை மட்டும். ஓகே, சரி எப்படி ரன் பண்ணணும்? ஒரே ஒரு கமாண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு பில்ட் பண்ணுற கமாண்ட் தான் சொல்லியிருக்கேன். டாக்கர் பில்டு டாட் மேபி வில் கிவ் அ நேம் -t டேக்னு கூட போடலாம். ஓகே, ஐ கிவ் இட் லைக் ஃபுட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுட் ஸ்டோர்னு வச்சுக்கிறேன். அண்டு நம்ம டாக்கர் ஃபைல் இருக்க இடம் என்னது? கரண்ட் டைரக்டரி என்னது? டாட். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கிவ் இட் டாட் என்டர். ஓகே, சாரி டைப்போஸ். ஸோ நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. லோட் பேலன்சரு, இன்ஜினெக்ஸு அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு சிம்பிளராக வச்சுக்கலாம். வில் நாட் காம்ப்ளிகேட்டட் மச். ஓகே, ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ பாருங்கள், ஜிஒயிலே பண்ணலாம். நான் ஸ்டார்ட் கமாண்டு சொல்கிறேன் உங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரும்பி சொல்கிறேன் ஸ்டார்ட் கமாண்டு. ஃபஸ்ட் வில் டூ இட் வித் ஜிஒய். ஓகே, ஸோ நம்ம இமேஜ் வந்துருச்சா? பில்ட் பண்ணோடனே இமேஜ் வந்துருச்சா? ஸோ கோ கிவ் ரன்னு. என்ன பண்ணோம் பார்த்தீங்களா? நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போர்ட் இருக்கா? நம்ம போர்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. லோக்கல் போர்ட்டு மேபி 3000, மேபி லோக்கல் ஹோஸ்ட் 3009 இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, 3009 இஸ் ஆல்சோ ஃப்ரீ தான் நினைக்கிறேன். மேபி ஐ கிவ் 3009. ஓகே, ரன் பண்ணலாமா? ஓகே, there is a problem with this prisma generate. ஓகே, நம்ம prisma யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் இதில் பண்ணணும். ஓகே, பிஃபோர் காப்பிங் அவர் இது we have to copy our schema also. Copy prisma also. prisma to our app. ஓகே, ஸோ என்னென்னா நம்ம prismaக்குள்ளே இருக்க எல்லாமே. ஓகே, prismaக்குள்ளே இருக்க எல்லாமே we are copying our to our working directory. Then we have to run something like run npx prisma
ப்ரோ மேலே ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே சாரி ஓகே ஓகே ஜென்ரேட் ஆகுதா? ஓகே ஓகே மேபி ஐ பில்ட் த இமேஜ் ஃபாஸ்ட் அகைன். ஸோ இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ தட் நம்ம ஸ்கீமா ஃபோல்டர் வந்துடும். ஸோ ஐல் ஜென்ரேட் இட், அதுக்கப்புறம் ஐல் ரன் இட். மேபி ஐல் ஜென்ரேட் இட் தென் ஐல் ரன் இட். கிளியரா? இல்லை ஹேவ் டு இன்ஸ்டால். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஸ்மா இன்ஸ்டால் ஆகணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கோடில் வந்து நம்மளுக்கு ப்ரிஸ்மா வந்து இன்ஸ்டால் ஆனால் தான், ப்ரிஸ்மா கிளைண்ட் இன்ஸ்டால் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து we are going to copy all this. ப்ரிஸ்மாவும் நம்ம இந்த ஃபோல்டரை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணனே ப்ரிஸ்மா கிளைண்ட் அண்ட் நோட்மான் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் we are going to copy our remaining code and we are going to start it. Okay, going to rebuild it. டாக்கர் ஸ்பெல்லிங் தப்பாக டைப் பண்ணிருக்கீங்க. ஓகே திரும்பியுமா? சாரி. ஓகே பட் நாட் ஷுவர் அதோட ஃபோல்டர் வந்து ஓகே பரவாயில்ல. காப்பிங்க not take much time. Install again. I think slash it's going to be slash, I think so. அங்கே ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கைஸ் கேக்குதா? ஹலோ கேட்குது. ஓகே ஐ திங்க் என் சிஸ்டம் அங்கே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே okay done. We'll again go check our image. We'll run it again. We'll go give that post. localhost என்ன போட்டு கொடுத்தோம் போன தடவை? மேபி 9. Okay, see, server is running. We'll go to our இது. See, we are able to get la. Maybe slash test no route வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். I'm not sure. Okay, test இருக்கு. கிளியரா? இப்போ நம்ம பேக் எண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டெய்னரைஸ் பண்ணிட்டோம். We have containerized and we have started our Docker container. ஓகேவா எல்லாருக்குமே? இன்கேஸ் நீங்கள் ப்ரிஸ்மா யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த 2 லைன் எழுத வேணாம். இஃப் யூ ஆர் யூஸிங் சம் மாங்கோஸ் ஆர் சம்திங் லைக் தட், இட்ஸ் ஃபைன். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் தட் போர்ட் அண்ட் யுவர் ஸ்டார்ட் கமாண்ட். மீதி எல்லாமே சேம் தான். ஓகேவா? இந்த இது புரியுதுல்ல? லைக் ஜஸ்ட் ஐ டோல்ட் ஒன்று ஃப்ரம்ன்றது டு இன்ஸ்டால் பேஸ் இமேஜஸ் ஆர் புல் இமேஜஸ் ஃப்ரம் டாக்கர் ஹப்.
Next working directory is to create like directories in your Docker இது. So next 1 2 copy is copy command, run is run command, expose cmd. That's all it's going to be. அவ்வளோதான் டாக்கர் ஃபைல் எழுத போகிற கமாண்ட்ஸே. இன்னும் அலைஸ்ன்னு ஒன்று இருக்குது அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் மோஸ்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இன் ரைட்டிங் டாக்கர் ஃபைல்ஸ். பெருசாக டாக்கரில் எதுவும் கற்றுக்கிறதுக்குலாம் இல்லை உங்களுக்கு. அண்டு டாபிக் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா யூஆர் ஒன்லி கோயிங் டு ஹேவ் டாக்கர் கமாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு டூ இட் லோக்கலி அப்படின்னா ஐ வில் ஷோ இன் டாக்ஸ். இஃப் யூ கோ டு மை டாக்ஸ் இந்த அளவுக்குலாம் கூட போகலாம். ஜஸ்ட் கோ லைக் டாப்பு you'll have something like docker run command. So இமேஜுக்கான கமெண்ட்ஸ் நான் தனியாக பிரிச்சிருப்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டு ரன் யுவர் இமேஜஸ் யூ ஹவ் 5 ways. ஓகே, சம்திங் லைக் இன்ட்ராக்டிவ் வே அண்ட் யூ ஹவ் இது போர்ட் மேப்பிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடியது, தெரியுதா? ஸோ யூ கோயிங் டு கிவ் டாக்கர் ரன் -p ஃபார் போர்ட் மேப்பிங். யர் ஓஸ் போர்ட் நம்ம கொடுத்தோம்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா? ஸோ ஓஸ் போட்டு நம்மளுக்கு எது நம்மள ஃப்ரீயாக இருக்கோ அண்ட் கண்டெய்னர் போர்ட் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போட்டு அண்ட் யுவர் இமேஜ் ஐடி. திஸ் ஹவ் யூ டூ இட் வயா CLI. ஓகேவா? நம்ம GUIயில் பண்ணோம்ல அதே விஷயத்தை CLIயில் பண்ணோம்னா இதான் கமாண்ட். யூ கேன் ஆல்சோ டூ தட். மேபி ஐ வில் ஷோ யூ. ஏன்னா இது நாளைக்கு நம்ம இதில் தான் பண்ண போகிறோம், CLIயில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா AWSல யூ வில் நாட் ஹேவ் GUI. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை செக் பண்ணுறதுக்கு என்னது டாக்கர் images. So you'll have all the images. நம்மளோட இமேஜ் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ எப்படி இது பண்ணணும்? டாக்கர் ரன்னு -p அண்ட் -d கொடுத்துக்கலாம் டிட்டாச்டு மோடு, ஆர் யூ வில் ஜஸ்ட் கிவ் இட் -p. அண்ட் த போர்ட் நம்மளுக்கு தேவை வந்து 3004 ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட போர்ட் என்னது எனக்கு ஞாபகம் இல்லை, மேபி எக்ஸ்போஸ் 3007. And the image ID, you can give image name or image ID, whatever you want you can give. That's all guys. This is how you do it via CLI. It's going to start. இது வந்து detached mode இல்லை. detached modeனா இந்த பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறதுன்னு அர்த்தம். -d கொடுத்தீங்கன்னா detached mode. இப்போ detached மோடில் இல்லை. ஆக்சுவலாக இப்போ 2 கண்டெய்னர் ரன் ஆகிறதுனால சிஸ்டம் ஃபுல்லாக ஸ்லோ ஆகிடுச்சு. ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் RAM. அது ரெஸ்பாண்ட் பண்ண கேட்குதான்னு கேட்குதா? ஓகே, ஓகே தம்ஸ் அப் கொடுத்துருக்கு. ஓகே ஜஸ்ட் அ செகண்ட், நான் இது ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த 3009 இருக்கிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. ஐ டெலிட் ஆல் தோஸ். ஐவ் டெலிட்டட் இட். பட் இன்னொன்று ரன் ஆகிட்டு இருக்குது, தெரியுதா? நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் இதுலேருந்து, தெரியுதா? இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. அது என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள், 3004 ரன் ஆகிட்டுருக்கு. சேம் தான்ப்பா. இட்ஸ் கோயிங் டு பி லைக் இது ஒர்க் ஆகாது, ஏன்னா இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம GUI மூலிமா இது பண்ணோம்ல, அது ஸ்டாப் ஆகிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் திஸ். பட் நம்ம ஆல்ரெடி இதில் ஸ்டார்ட் பண்ணோம்ல 3004. தட் வில் ஒர்க். ஓகேவா? ஸோ GUI அண்ட் கமாண்ட் லைன். ஓகேவா? அதில் டைம் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். டுமாரோ லைக் நான் வந்து வீடியோஸ் சென்ட் பண்ணிடுறேன். டாக்கர் டெஸ்க்டாப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணலினாலும் சப்மிஷன் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் ட்ரை டு கிரியேட் சம் அக்கௌண்ட், AWS அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். அண்ட் டாக்கர் ரப் அக்கௌண்ட்ஸ், இட்ஸ் லைக் GitHub அக்கௌண்ட் மாதிரி தான். டாக்கர் ரப் அக்கௌண்ட் போய்ட்டு ஜஸ்ட்டு கூகுளோட சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அங்கே நம்ம இமேஜஸ் புஷ் பண்ணுறது எப்படின்றத நான் நாளைக்கு சொல்லுவேன். ஓகே, டுமாரோ வி ஆர் கோயிங் டு டூ 2 திங்ஸு. ஒன்று CDN அப்ரோச்சு, மேபி வில் ஸ்டார்டட் பை 6. ஓகே, கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துரும். அதனால் டுமாரோ வில் டூ இட் பை 6/5 ஆர் சம்திங் லைக் தட். ஸோ டாக்கர் இங்கே இருக்க நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம் கண்டெய்னரைஸ் பண்ணி AWSல வித்தவுட் யூஸிங் எனி சர்வீசஸ். ECRO இல்லை ECSO எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து CDN அப்ரோச் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்டாட்டிக் சைட்ஸ் எப்படி வந்து CDN அப்ரோச்சில் எப்படி போடுறது அண்ட் S3யில் எப்படி போடுறது. ஐ திங்க் நான் என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே,
டைம் இருந்துச்சுன்னா. ஓகேவாப்பா எல்லாருக்குமே? டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் டே ஆஃப் யுவர் AWS. ஓகேப்பா சரி, ஓகே, வில் see tomorrow. I'll send the recordings. Okay, thank you all.